அனைவருக்கும் வணக்கம். மல்லிய பார்க்கும்போது ரொம்பவே பரிதாபமா தான் இருக்கு. ஏன்னா, அவங்க எந்நேரத்திலயுமே எப்பவுமே விஜய்க்காக எல்லா விஷயத்திலயும் தன்னோட எந்த ஒரு தியாகத்த பண்றாங்க. தனக்காக எதையும் நினைக்கிறதில்ல. ஆனா விஜய்க்காகவும், வெண்பாவுக்காகவும் தான் மல்லிய வந்து மனசு ஃபுல்லாவே நினைக்கிறாங்க. அவங்களோட உடல், பொருள், ஆவி எல்லாமே விஜய்க்காக, வெண்பாவுக்காக அப்படிங்கிற மாரி தான் அவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அப்ப இந்த மாரியான ஒரு சூழ்நிலையில அந்த குடும்பம் வந்து தான் ஒரு குடும்பத்துக்கு கேர்டேக்கரா தான் வந்தோம். ஆனா, அந்த இடத்துல எதிர்பாராத சூழ்நிலைகள் அந்த பொண்ணு வெண்பா வந்து தன்னை ஒரு தாயா பார்க்குது. அப்ப அதோட அன்பு, அதுக்கப்புறம் தன்னோட வாழ்க்கை சூழ்நிலைய அப்படியே மாத்திக்கிட்டாங்க. விஜய்க்கு 2ஆம் தரமா இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு அவங்கள காதலிக்க ஆரம்பிச்சாங்க. அப்போ ஒரு பொண்ண சிறப்பா கவனிக்கக்கூடிய ஒரு தகப்பன், தன்னை கவனிப்பாங்க அப்படிங்கிற ஒரு இயற்கையான ஒரு எல்லாருக்கும் வரக்கூடிய இயல்பான மனநிலை தான் மல்லிக்கு வந்தது. அந்த மனநிலை தான் கடைசி வரைக்கும் அத உறுதியா இருக்கிறாங்க. ஆனா விஜய பொறுத்தவரைக்கும் சந்தர்ப்ப சூழ்நிலைகளுக்கு மாறுதாரா அப்படின்னு பார்த்தா, அவருமே மாறல. அவருமே மல்லி மேல அவ்வளோ ஒரு அன்பு, பாசம் எல்லாமே வச்சிருக்காங்க. ஆனா சுத்தி இருக்கவங்க கூடய பேசக்கூடிய வார்த்தைகளுக்கு அவரால ம அத ஒதுக்கி தள்ளவும் முடியல. அப்ப அந்த மாரியான நேரத்தில மல்லிய வந்து பாதுகாக்கதானு அப்படின்னு தான் விஜய் நினைக்கிறாரு. அப்ப அப்படி பாதுகாக்கணும்னு நினைக்கும்போது வேற வழியே இல்ல. ஏன்னா இந்த இடத்துல வந்து ரேணுகா வந்து இவங்க ரேணுகாவே கிடையாது. இவங்க சுடர் தான் அப்படின்னு ஆணித்தரமா அடிச்சு சொல்லுதாங்க. ஒரு பக்கம் வந்து டிஎன்ஏ ரிப்போர்ட் வேற மாரி காட்டினா கூட, அந்த இடத்துல வந்து விஜய் கேட்குறாங்க, "மல்லி வேற யார் வேணாலும் என்ன வேணாலும் பேசட்டும். உன்னோட பதில தான் நான் எதிர்பார்க்குறேன். உன் வாயிலிருந்து என்ன வருது? நீ எதுவுமே பேசாம இருக்கிறியே. நீ எதுக்காக இவ்ளோ மௌனம் காக்குற?" அப்படிங்கிற மாரிலாம் கேட்குறாங்க. ஏன்னா அந்த இடத்த பார்க்கும்போது நமக்கே மல்லி என்ன பேச போறாங்க? அடுத்ததா என்ன பதில சொல்ல போறாங்க? அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருந்துகிட்டே தான் இருந்தது. அப்ப அந்த இடத்துல மல்லி வந்து சொல்றாங்க, ஸ்ட்ராங்கா அடிச்சு சொல்றாங்க, "இவங்க வந்து ரேணுகாவே கிடையாது. ரேணுகா அக்கா கிடையாது. இவங்க சுடர் தான்" அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அந்த இடத்துல அந்த சுடர் வந்து எப்படி ஒரு கிரிமினல் வந்து எந்த மாரி யோசிப்பாங்க? அப்போ ஒரு சூழ்நிலைய எப்படி தனக்கு சாதகமா மாத்தணும் அப்படிங்கிறதுல கைதேர்ந்தவங்களா இந்த ரேணுகா இருக்கிறாங்க. அப்ப இந்த மல்லி பேசக்கூடிய வார்த்தை இதுதான் இருக்கும் அப்படிங்கிறத முன்னகட்டியே பிளான் பண்ணியிருக்காங்க. எல்லாமே இந்த ரகு வந்து பிளான் பண்ணி குடுத்துருப்பாங்க. அப்ப இவங்களுக்கு எல்லாமே இந்த டிஎன்ஏ விஷயம் எல்லாமே தெரிஞ்சிருச்சு. இந்த விஷயத்துல இதுதான் அடுத்து நடக்க போகுது அப்படிங்கிறத எல்லாமே இந்த ரேணுகா கணிச்சு வச்சிருக்காங்க. அப்ப அந்த இடத்துல வந்து நல்லவங்க மாரி ஒரு வேஷத்த ஒரு டிராமா உருவாக்குறாங்க. அப்ப மல்லி கால்ல விழுறாங்க. மல்லிய கையெடுத்து கும்பிடுதாங்க. "எனக்கு தாலி பிச்சை குடு" அப்படிங்கிற மாரி மல்லிகிட்ட கெஞ்சுறாங்க. அப்ப அங்க இருக்கிறவங்களோட மனநிலை என்ன ஆகும்? ஒரு எமோஷன் ஆகும். ஏன் கதிரேசனுக்கு நிஷாவுக்கு அதிகமாகவே இருக்கும். அப்ப நிஷா வந்து முதல்ல இருந்தே இந்த டிஎன்ஏ விஷயத்துல அந்த மல்லிய வந்து அவ்வளவு கேவலமா, அதே நேரத்துல அவங்கள வந்து ஒரு கீழ்த்தரமா பேசுறாங்க. இந்த அளவுக்கு அவங்க பேசணும்னு அவசியம் இல்ல. ஏன்னா, அவங்க அக்கா மாரி இருக்காங்க, ரேணுகா மாரி இருக்காங்கங்கிற ஒரே காரணத்துக்காக அவங்கள கூட்டு வந்தாங்க. ஒருவேள மல்லி சுயநலமா யோசிச்சிருந்தா, அவங்கள கூட்டு வர தேவையில்ல. ஏன்னா, தன்னோட வாழ்க்கைக்கு பங்கம் வருது அப்படின்னா, யாரா இருந்தாலும் எப்படி யோசிப்போம்? சுயநலமா தான் கண்டிப்பா யோசிப்போம். அது இயற்கை தான். அதுல தப்பே கிடையாது. அப்ப மல்லி அப்படி யோசிச்சிருக்கலாம். இந்த ரேணுகா வந்தா நமக்கு பிரச்சனை வரும். அப்ப இந்த ரேணுகாவ இங்கேயே முடிச்சு விட்டுறலாம் அப்படின்னு கூட அந்த இடத்துல நெனச்சிருக்கலாம். ஆனா அத நெனைக்காம மல்லி பண்ண ஒரே தப்பு அவங்கள வீட்டுக்கு கூட்டு வந்தது தான். அத தான் இப்ப அனுபவிச்சுட்டு இருக்காங்க. இருந்தாலும் அவங்களோட உண்மை, நேர்மை கண்டிப்பா ஜெயிக்கும். மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. நன்றி.